பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், சீராக்கி வைத்திருக்கிறான். கட்டமைப்புகளோடு அல்லாஹு தஆலா சேர்ந்ததாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சில கட்டளைகளோடு வாழக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சில கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இஸ்லாத்திலே அந்த அளவுக்கு இஸ்லாம் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்துவதை பார்க்கிறோம். அது ஆட்சியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், வாழ்க்கைகளாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்புகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஹலால் ஹராமாக இருக்கலாம், இபாதத்துடைய விஷயங்களாக இருக்கலாம், ஆன்மீக விஷயங்களாக இருக்கலாம், உலகளாவிய விஷயங்களாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த எல்லா விஷயத்திலும் இந்த இஸ்லாம் செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் தான் விரும்பியதற்கு அப்பால், தன்னுடைய எண்ணத்துக்கு அப்பால், தன்னுடைய ஆசைகளுக்கு அப்பால், தன்னுடைய உணர்வுகளுக்கு அப்பால், தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அப்பால் இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிற அந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பின்பற்றி வாழுகின்ற காலமெல்லாம் இந்த உலகத்திலும் அவன் நல்லவனாக, மறுமையிலும் அவன் நல்லவனாக வாழ முடியும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள வழிகாட்டலை போல வேறு எந்த மார்க்கத்திலும் மதத்திலும் இல்லாத அழகான, உன்னதமான, நேர்த்தியான, நேர்மையான, வாய்மையான அத்துணை விஷயங்களையும் இஸ்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் எல்லாமே அல் குர்ஆனோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடும் தொடர்புபட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிற போது, அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கட்டளையை என்னையும் உங்களையும் பார்த்து பிறப்பிப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவனுடைய எல்லா காரியங்களையும் ஒன்று அல்லாஹ், இன்னும் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், இந்த இரண்டுக்குள்ளும் அவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டளைகளாக எனக்கும் உங்களுக்கும் விடுப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் எது செய்தாலும், என்ன காரியம் பண்ணினாலும், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கெல்லாம் இஸ்லாமிய வழிகாட்டல் இன்றியமையாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் தான் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிற போது அல்லது அவன் ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ நினைக்கிற போது அவனை இஸ்லாம் பார்த்து பேசுகிற சில விஷயங்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஒரு பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சாதாரணமான ஒன்றல்ல. உலக அதிசயம் எது அப்படி என்று கேட்டால், உலகத்திலே உள்ள விஞ்ஞானிகள் அல்லது ஆய்வாளர்கள் அல்லது செல்வாக்குள்ளவர்கள் அல்லது பணக்காரர்கள் சேர்ந்து ஒருமித்த கருத்தில் எழுதி வைத்த விஷயங்களை நாங்கள் உலக அதிசயம் அப்படி என்று சொல்வோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில், இந்த உலகத்திலே உள்ள அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த உலகத்திலே உள்ள அதிசயங்கள் எது அப்படி என்று பார்த்தால், அல்லது முதலாவது இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான இடம் அல்லது ஒரு உன்னதமான ஒரு
விஷயம் எது என்று கேட்டால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? மஸ்ஜித். இரண்டாவது மஸ்ஜித், மூன்றாவது மஸ்ஜித். மூன்று இடங்களிலும் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தான் ஃபர்ஸ்டும் செகண்டும் தேர்டும் அதே இடத்தில் இஸ்லாம் வைத்து பார்ப்பதை பார்க்கிறோம். முதலாவது உலகத்திலே உள்ள ஒரு புண்ணியம் நிறைந்த ஒரு இடம் என்றால் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுகிற பல லட்சங்கள் நன்மை தருகின்ற அந்த மக்கமா நகரம் முதலாவது உலகத்திலே இஸ்லாத்துடைய பார்வையில் தலை சிறந்த மஸ்ஜித் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசுகிறது. இரண்டாவது எது என்று அல் குர்ஆனிடத்திலும் சுன்னாவிடத்திலும் நீங்கள் கேட்டால் இரண்டாவதும் மஸ்ஜிதை தான் இஸ்லாம் பேசுகிறது. மதீனா நகரத்திலே உள்ள மஸ்ஜிது நபவி அல்லது மஸ்ஜிதி, இது என்னுடைய பள்ளிவாயல் என்று சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெற்றுத் தருகிற உன்னதமான இடம் மஸ்ஜிது நபவி இரண்டாவது இடம். மூன்றாவது இடம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் எது மூன்றாவது இடத்தில் வைத்து பார்க்க வேண்டியது என்று குர்ஆனிடத்திலும் சுன்னாவிடத்திலும் நீங்கள் கேட்டால் மூன்றாவதும் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற அந்த தூய்மையான அந்த பள்ளிவாசல். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே கேட்டால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று உலக அதிசயங்களை அது இந்த உலகத்திலே சொல்லும். தாஜ்மஹால் உலக அதிசயமாம். என்ன அது உலக அதிசயம்? ரெண்டு பாஸ்மாரு சேர்ந்து யாரோ ஒரு ஹராமான காரியத்துக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் உலக அதிசயம். நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீர்கள், வரலாறும் சொல்கிறது உலகத்தின் உள்ள ஒரு அதிசயம் என்று. ஆனால் அல் குர்ஆனிடத்தில் உலக அதிசயம் எது என்று கேளுங்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த இடம் எது என்று கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் சிறந்த இடம் எது என்று கேளுங்கள். மஸ்ஜித் 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 என்று 1, 2, 3 பள்ளிவாசல் 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 என்று இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குமாக இருந்தால் இஸ்லாத்துடைய பார்வையில் மஸ்ஜிதுகள் என்பது அது சாதாரணமான ஒன்று அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் உயர்தரமான இடத்தை பெற்ற அந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நிர்வாகம் என்பது அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் தொடர்புபட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். தான் விரும்புகின்ற, தான் நேசிக்குகின்ற, செல்வாக்கு உள்ள, அரசியல் உள்ள, ஆன்மீகத்தை மறந்த, மார்க்கத்தை அறியாத, ஊரில் சமூக சேவைகள் செய்கிற, பள்ளி பக்கம் இல்லாத அத்துணை பேரும் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக வர வேண்டும் என்றுதான் இன்று சமூகம் இனம் காணுகிறது, ஆசைப்படுகிறது. ஆனால் அல் குர்ஆன் யார் இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்ய தகுதியானவர்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. என்னுடைய மனோ இச்சைக்கு அப்பால், உங்களுடைய மனோ இச்சைக்கு அப்பால், நம்முடைய கோப தாபங்களுக்கு அப்பால், ஊர் பிரதேச வாதங்களுக்கு அப்பால் அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கிற எப்படிப்பட்ட தகுதியான மக்கள் இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த இடத்தில் வந்திருக்கிற மக்கள் யாரையோ தலையில் வைத்துக் கொண்டு வரலாம், அல்லது ஒருவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவருடைய ஏச்சு பேச்சுக்கள் சில நேரம் உள்ளத்தை நோக வைத்திருக்கலாம், அல்லது ரமலானுடைய காலங்களில் ஒரு வார்த்தை பேசினார், நோம்புடைய காலங்களில் ஒரு வார்த்தை பேசினார், ஈத்தம்பலம் தருவதில் என்னை கொஞ்சம் தாமதப்படுத்தினார், குர்பானி கொடுக்குகிற ஊரியா கொடுக்குகிற விஷயத்தில் எங்களை கணக்கெடுக்காமல் போனார், எங்களுடைய விடயங்களில் இவர் அநீதி இழைத்தார் என்ற சுயநலத்துக்கு அப்பால் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் யாரை சொல்கிறார்கள் என்பதை அதை சரியாக அறிந்து தெரிந்து ஒரு மஸ்ஜிதுக்கு உரிய ஒரு நிர்வாக சபையை தெரிவு செய்வது, அந்த மஸ்ஜிதை சுத்தி அந்த மஸ்ஜிதை நம்பி வாழுகிற ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனின் பண்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரதேசவாதங்கள் இந்த மஸ்ஜிதுல் நிர்வாகத்துக்குள் வரக்கூடாது.
அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இந்த மஸ்ஜிதுக்குள் வரக்கூடாது. சண்டை சச்சரவுகள், பழி தீர்த்தல்கள் இந்த மஸ்ஜிதுக்குள் வரக்கூடாது. காரணம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். இது என்னுடைய சொந்தது அல்ல, இது ஊர் மக்களுடையது அல்ல. இது இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் எப்படிப்பட்ட பண்புகளோடு, அணிகலன்களோடு, தகமைகளோடு இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் என்னோடும் உங்களோடும் பேசுகிறது. அல் குர்ஆன் என்னோடும் உங்களோடும் பேசுகிறது என்றால் என்ன அடையாளம் தெரியுமா? என்னை படைத்த ரப்பு, உங்களை படைத்த ரப்பு, ஆரோக்கியத்தை தந்தவன், நோயை தருபவன் அந்த அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். என்ன தகமை என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ், முதலாவது அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படை ஏகத்துவம், உலூஹியா, ருபூபியா, அஸ்மாஉ சிஃபாத், அல்லாஹ்வை எப்படி அறிந்து தெரிந்து அல்லாஹ்வுக்குரிய சிவத்துக்கள், அல்லாஹ்வுக்குரிய பண்புகள், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், ஷிர்க்குகள் இல்லாத, பித்அத்துக்கள் இல்லாத, நேர்மையாக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு நிபந்தனையை அல் குர்ஆன் முதலாவது பேசுகிறது. அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒன்றையும் இணை வைக்காத மனிதனாக இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகி முதலாவது தகமை அல்லாஹ்வை மாத்திரம் அவன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பினேன் என்பதை, அல்லாஹ்வை நம்பினேன் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ்வை தவிர. ஆனால் அல் குர்ஆன் இரண்டாவது ஷர்த்தாக, நிபந்தனையாக பேசுகிற போது இரண்டாவது சொல்கிறது, வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி அது மாத்திரம் போதாது, அவன் மறுமையையும் நம்பியவனாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், தொழுகிறேன், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், இபாதத் செய்கிறேன் என்பதற்கு அப்பால் அல்லாஹ்வை நம்பி அதோடு சேர்த்து மறுமை நாளையும் நம்பிய ஒரு மனிதனாக, மறுமையை பயந்த ஒரு மனிதனாக, மறுமையில் எழுப்பப்படுவேன் என்ற ஒரு சிந்தனை உள்ள மனிதனாக, மறுமையில் விசாரிக்கப்படுவேன் என்ற ஒரு பயமுள்ள ஒரு மனிதனாக இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய தகமையுடைய இரண்டாவது தகமையாக அல் குர்ஆன் பேசுகிறது. ஏன் அப்படி பேச வேண்டும்? அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொண்டல் என்பது போதாதா? ஏன் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் பேச வேண்டும்? மறுமையை நம்பிய மனிதனிடத்தில் தான் நல்ல பண்பாடுகள் இருக்கும், பாவங்கள் இருக்காது, குற்றங்கள் இருக்காது. பாவங்கள் இருந்தால் தௌபா செய்து கொள்வான், மறுமையை பற்றிய பயம் இருக்கும், அநியாயம் செய்ய மாட்டான், பொது சொத்துடைய விஷயத்தில் கவனமாக இருப்பான், களவெடுக்க மாட்டான், கையடிக்க மாட்டான். இருக்கிற சொத்து தன்னுடைய சொந்த தேவைக்காக, அன்றாட வாழ்வாதார ஊதியத்துக்காக இன்றைக்கு எடுப்போம், நாளைக்கு போடுவோம் என்று அல்லாஹ்வுடைய பராமரிப்பு சொத்தில இருந்து அவன் தின்னாதவனாக, கையடிக்காதவனாக மறுமையை நம்பிய மனிதனால் மாத்திரம்தான் மறுமையில் நான் கேவலப்படுத்தப்படுவேனே, விசாரிக்கப்படுவேனே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மனைவி, பிள்ளைகள், ஊர் மக்கள் அத்துணை பேரும் நிற்கிற போது நான் இந்த நிர்வாகத்தை சரியாக செய்யவில்லை என்றால் கேவலத்தை சந்திக்க வேண்டி வருமே, நரகத்தை நான் சந்திக்க வேண்டி வருமே, தண்டனையை பெற வேண்டி வருமே. உலகத்தின் கேவலம் கேவலம் அல்ல, மறுமையுடைய கேவலம் தான் கேவலமானது என்ற அந்த பயத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதன் முதலாவதாக அல்லாஹ்வை நம்பியவனாக, இரண்டாவதாக மறுமை நம்பிக்கை உள்ள மனிதனாக அவன் இருப்பான். மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் தான் அனாதைகளுடைய சொத்துக்களை தின்ன மாட்டான், பொது சொத்துக்களை தின்ன மாட்டான், பொது சொத்துக்களை சூறையாட மாட்டான். அந்தரத்திலும் நல்லவனாக, இரகசியத்திலும் நல்லவனாக,
பரகசியத்திலும் நல்லவனாக அவன் இருப்பான். பெரும் பாவங்களிலே இருந்து அவன் தூரமானவனாக இருப்பான். அவனை மனசு கொள்ளும், நான் அல்லாஹுவை ஏற்றவன், அல்லாஹுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கிற ஒரு நிர்வாகி, மறுமையை நான் நம்பியவன், இதை சரியாக செய்தால் மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பை பெறலாம், இதை பிழையாக செய்தால் என்ன இபாதத்துக்கள் செய்தாலும் மறுமையில் நான் கை சேதப்பட வேண்டி வரும் என்ற பயத்தோடும் அல்லாஹுவை நம்பிக்கையோடும் மறுமையுடைய சிந்தனையோடும் இந்த நிர்வாகியால் இந்த நிர்வாகத்தை செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் முதலாவது அல்லாஹுவை நம்பியிருத்தல், இரண்டாவது மறுமை நாளை நம்பியிருத்தல், மூன்றாவதாக இகாமஸ்ஸலா அவன் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற ஓடல் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிற நிபந்தனை, அல்லாஹுவை நம்புறாயா, மறுமை நாளை நம்புறாயா? அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற மனிதனுடைய அடையாள சின்னம் தொழுகை. உன்னுடைய வாழ்க்கையில் சுபஹு மிஸ் ஆகாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஊரில் இருந்தால் முன்சஃபில் நின்று 5 நேரமும் அல்லாஹுவை வணங்குகிற சுஜூது செய்கிற மனிதனாக அவன் இருப்பான். வட்டியோடு தொடர்பட்டவனாக இருக்க மாட்டான். தன்னுடைய வாகனம் வேறு வேறு லீசிங் கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்க மாட்டான். அவனுடைய தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலே இருந்து அவனை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட பாதுகாப்பை தன்னுடைய அணிகலன்களாக அணிந்து கொண்ட மனிதர்கள்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். தொழாதவனுக்கு இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபையில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹுவை பயப்படாத மனிதனுக்கு இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கின்ற தகமை இல்லை என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. எப்படி தோழர்களே, இந்த தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலே இருந்து பாதுகாக்கிறது. தொழக்கூடிய மனிதன் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாதுகாப்பான், அவன் தான் நிர்வாகியாக இருப்பான். தொழக்கூடிய மனிதனிடத்தில் வெறுக்கத்தக்க மானக்கேடான இந்த இரண்டும் இருக்காது. நீ சிகரெட் அடித்துக் கொண்டு, நீ கஞ்சா குடித்துக் கொண்டு, நீ போதைக்கு அடிமையாகி இந்த நிர்வாகத்தை செய்கின்ற தகமை உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. நீ நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நீ நிர்வகிக்க வேண்டும் என்றால், உன்னிடத்தில் நல்ல பண்பாடுகள், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலே இருந்து தூரமாகிய மனிதனாக நீ இருந்தால்தான் இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் விடுகின்ற நிபந்தனை, நாமல்ல தோழர்களே, அல்லாஹ்வுடைய நிபந்தனை. எனவே உங்களிடத்தில் மானக்கேடான இரகசியமான பரகசியமான இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் யாருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் இந்த மஸ்ஜிதின் நிர்வாகியாக இருக்க முடியாது. வெறுக்கத்தக்க காரியங்களில், வீட்டு நிர்வாகத்தில், ஊட்டு நிர்வாகத்தில், தன்னுடைய பிள்ளையுடைய நிர்வாக விஷயத்தில், பாடசாலைகளுடைய விஷயத்தில், பொது அமைப்புகளுடைய விஷயத்தில் மோசடி செய்தவன், அநியாயம் இழைத்தவன், நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டவன் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதை வந்திருக்கின்ற அத்தனை மக்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற ஒரு பெயரை வைத்து இன்று ஒரு தலைவரோ, ஒரு செயலாளரோ, ஒரு பொருளாளரோ அல்லது நிர்வாக சபை உறுப்பினர்களோ தெரிவு செய்யப்படுகிற போது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இது வேறு கலகங்கள் போன்ற ஒரு இடம் அல்ல, இது அரசியல் அல்ல, இது பொது அமைப்புகள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மாளிகை. உங்களுடைய வெறுப்புகளுக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் அப்பால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். தொழுது முடித்தவுடன் அமைதியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையோடு உங்களுடைய நிர்வாக சபைகளை தெரிவு செய்யுங்கள். யா அல்லாஹ், இது உன்னுடைய மாளிகை, இது எங்களுடைய மாளிகை அல்ல, இது உன்னுடைய மாளிகை. இந்த மாளிகையை நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் உறுப்பினர்களும் யா அல்லாஹ் நல்லவர்களாக எங்களுடைய வாயால் வெளியாக்கிவிடு என்று பயத்தோடு ஒவ்வொரு மனிதனும்
இந்த இடத்திலே அமானிதத்தை சுமந்திருக்கிறீர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாவது நான்காவது நிபந்தனையாக அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அவன் ஜகாத்து கொடுக்க தகுதி பெற்றிருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் போட்ட சட்டங்கள் மனிதனுடைய சட்டங்கள் அல்ல, இத்துணை சட்டங்களும் அல்லாஹ்வுடைய சட்டம். அவன் ஜக்காத்தை ஏழைக்கு கொடுப்பான், எளியவனுக்கு கொடுப்பான், வழிப்போக்கனுக்கு கொடுப்பான், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செலவழிப்பான், கடனாளியை தேடி தேடி உதவி செய்வான். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வந்த மக்களோடு இரக்கமாக இங்கிதமாக தான் உழைத்த வேர்வை சிந்திய கஷ்டப்பட்ட அந்த பொருளாதாரத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஊரில் உள்ள ஃபகீர்களையும் மிஸ்கின்களையும் காரிமீன்களையும் ஆமிலின்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிற ஃபீ சபீல்களையும் முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லுகிற அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அல்லது வந்த இஸ்லாத்தை எதிர்க்காத அந்த மக்களுக்கும் தந்த சொந்த பொருளாதாரத்திலே இருந்து அள்ளி அள்ளி அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வருஷம் தோறும் கொஞ்சம் கூட பிசகாமல் நீதியாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தோடு ஏழைக்கும் எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்துதவக்கூடிய மனிதன் தான் ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு நிர்வாகத்துக்கு தகுதியானவன். காரணம், தந்த சொத்தையே ஏழைக்கு கொடுத்தவன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள சொத்தை தன் புக்கட்டில் போட்டுக் கொள்ள மாட்டான். தந்த சொத்தையே அனாதைக்கு கொடுத்தவன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள சொத்தை சரியாக பயன்படுத்துவான். தந்த சொத்தையே கடனாளிக்கு கொடுத்தவன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள பொருளாதாரத்தை தனக்கு ஒரு கடன் வருகிற போது கைமாறாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற மக்களுக்காக செலவு செய்தவன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உள்ள பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பதில் கவனமாக இருப்பான். தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ தன்னுடைய ஆதரவாளர்களுக்கோ அவன் நியாயமில்லாத முறையில் செலவழிக்குகிற மனிதனாக அவன் இருக்க மாட்டான். தன்னுடைய சொந்த பொக்கட்டிலே இருந்து தன்னுடைய சொந்த பொருளாதாரத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செலவழிக்குகிற, தாவா செய்கிற, தாவா பிரச்சாரம் செய்கிற, சத்தியத்தை சொல்லுகிற அத்துணை விஷயத்திலும் முன்மாதிரி உள்ள மனிதனாக இந்த மனிதன் இருப்பான் என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தகுதி அத்துணையும் 4 தகுதிகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதர்களை நீங்கள் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபைகளுக்கு நிர்வாகிகளாக நீங்கள் தெரிவு செய்யுங்கள். இந்த 4 பண்பும் யாரிடத்தில் உண்மையாக இருக்கிறதோ அவர்கள் இந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரிடத்தில் இந்த பண்பாடுகளும் இந்த நிபந்தனைகளும் இல்லையோ, இது உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் மேடைக்கு ஒரு மாலைக்கு சொந்தக்காரனாக மாறலாம், ஒரு பாடசாலைக்கு பள்ளி தலைவர் என்ற பெருமைக்குரிய பேராக இருக்கலாம், ஊரிலே இவர் எங்களுடைய தலைவர் என்ற நாமத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாம். மறுமையில் அல்லாஹ்வுடைய கேவலத்துக்கும் நரகத்துக்கு சொந்தக்கார மனிதனாகவும் இந்த பதவியும் பட்டங்களும் ஆசைகளும் நம்மளை கொண்டு வந்து வைத்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். பின்னால் சொல்லுகிற சில ஹதீதுகளை நீங்கள் கேட்டால் நிர்வாகத்தில் இருப்பதையே பயப்படுவீர்கள். பின்னால் சொல்லுகிற சில ஹதீது, இது வேறு மாதிரி ஒரு அமைப்புகள் இல்ல தோழர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தும், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிம்மதியும், உங்களுடைய சொந்த வாழ்க்கைகளில் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என்றால் பொது வாழ்க்கைகளில் நீங்கள் நியாயம் உள்ள நீதி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இது நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய பதுவாவை கொண்டு சேர்க்கிற ஒரு பதவி என்பதை மறந்துடாதீர்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்திலே அமரச் செய்து யமன் பிரதேசத்துக்கு கவர்னராக, ஒரு நிர்வாகியாக, ஒரு அரசியல் ஒரு இடத்துக்கு தலைவராக அனுப்புகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னம் தனியாக நடந்து கொண்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே, யார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் ஆபத்து வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து தருகிறோம், எங்களுடைய உயிர் போனதன் பிறகுதான் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அன்று சஹாபாக்கள் கொஞ்ச பேர்களாக இருந்து
இறை தூதருக்கு பக்கபலமாக இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்களில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்று. அந்த உயர்ந்த தான் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்த அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்திலே ஏற்றி வைத்து யமன் பிரதேசத்துக்கு ஒரு நிர்வாகியாக அனுப்புகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதலாவது வார்த்தை, முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் யமன் பிரதேசத்துக்கு கவர்னராக போகிறீர்கள். நீங்கள் திரும்ப வருகிற போது நான் இருக்க மாட்டேன். என்னுடைய கபரைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள். நான் இருக்க மாட்டேன். என்னுடைய மஸ்ஜிதைத்தான் உங்களால் பார்க்க முடியும் என்று சொன்ன நேரம், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகுதான் உங்களுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு வரும் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த அந்த தூய்மையான உள்ளத்தில் தான் திரும்ப வருகிற போது, இந்த இடத்தில் தான் நேசித்த ஒரு மனிதர், தன் உயிரை விடவும் நேசித்த ஒரு மனிதர், தன் மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள், வீடு வாசல் அத்துணையையும் தியாகம் செய்து இறை தூதரோடு பக்கபலமாக நின்ற மனிதர் ஒரு பதவிக்காக போகிற போது திரும்ப வருகிற நேரம் இறை தூதர் இல்லை என்றால் அந்த வேதனை எப்படியான வேதனையாக இருக்கும்? அந்த வேதனையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? இத்தகி தஅவத்துல் மத்லூம், அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய பதுவாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என. நீங்கள் ஒரு தலைவருடைய, ஒரு பொருளாதாரருடைய, ஒரு செயலாளருடைய, ஒரு சாதாரண நிர்வாக உறுப்பினருடைய பதவியோடு இருப்பீர்கள். இந்த ஊரில் வாழுகிற மக்கள்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள் உங்களிடத்தில் உதவி தேடி வரலாம். உங்களிடத்தில் ஏதாவது ஆதலுக்காக ஒரு போன் பண்ணலாம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அனாதைகள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள் இருந்தால் உங்களிடத்தில் போன் பண்ணி வீட்டுக்கு வந்து ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். இல்லாத காரணத்தால் உங்களுடைய வீடு வாசலை தேடி வருகிறார்கள். அவர்களுடைய மானம் அமானிதமானது. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை கோல் பண்றா, எப்ப பார்த்தாலும் இவட நடத்த சரியில்லை, எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் சலாம் தான் சொல்றான், எப்ப பார்த்தாலும் உதவிதான் கேட்கிறான் என்று 4 பேரிடத்தில் மானங்களை பரத்தி மறுமையில் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த ஒரு நிர்வாகிகளாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு பொறுப்பாக வருகிறீர்கள் என்றால் ஊரில் உள்ள எளியவர்களும், ஏழை மக்களும், அனாதைகளும், விதவைகளும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். உங்களால் ஏதாவது நமக்கு உதவிகள் கிடைக்கலாம், ஒரு இறைச்சி பார்சல் கிடைக்கலாம், ஒரு ஈத்தம்பழம் கிடைக்கலாம், ஒரு அரிசி மூடை கிடைக்கலாம், ஏதாவது உதவி தொகைகள் நமக்கு தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடுதான் அன்றைய சஹாபிய சமூகமும் இருந்தது. இன்றைய நம்முடைய மக்களும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுபகுடைய தொழுகைகளில் ஜமாத்தோடு தொழுது விட்டிருக்கிற போது அபூ உபைதா அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரதேசத்திலே இருந்து ஜிஸியா வரிகளை எல்லாம் அறவிட்டு கொண்டு வந்து இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்தது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பின்னால் அபூ உபைதா அல் ஜர்ரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. முகத்தில சரியான செஞ்சலிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்துல கேட்டாங்க, என்ன எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கிறீங்க? அபூ உபைதா அல் ஜர்ரா வந்திருக்கிறாரே, அதுவா சந்தோஷம்? ஏதாவது கொண்டு வந்திருப்பாரே, தருவார்களே, இதுவா சந்தோஷம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது மக்கள் சொன்னார்கள், ஆமா யா ரசூலுல்லாஹ், ஏதாவது தருவார்களே, அதுதான் அந்த சந்தோஷம் என்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் எல்லாம் வறுமையில் செத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. உங்களுக்குள் குரோதங்களும் விரோதங்களும் ஒற்றுமை இல்லாத தன்மைகளும் வந்து நீங்கள் பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு செத்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள். ஒரு நிர்வாக தெரிவு என்பது ஒரு ஊருடைய ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஒற்றுமையின் குரல். மறந்து விடாதீர்கள். இது மஸ்ஜித், இது பள்ளிவாசல், பக்குவமான இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு நிர்வாகியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 7146வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. காலலி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா, அப்துர் ரஹ்மான் இப்னு சமுராவே, லா தஸ்அலில் இமாரா,
பதவிகளை நீங்கள் கேட்காதீர்கள். யாரிடத்திலும் எனக்கு பதவி வேண்டும் என்று நீங்கள் கேட்காதீர்கள். நீங்கள் கேட்ட பதவி உங்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த பதவியில் நீங்கள் தனிமையில் விட்டுவிடப்படுவீர்கள். யாருடைய உதவியும் இறைவனுடைய உதவி உங்களுக்கு இருக்காது. அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ராவே, நீங்கள் பதவியை கேட்காமல் உங்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டு அந்த பதவியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி, யாருடைய உதவியும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். என்ன செய்தி? பதவியை கேட்காதீர்கள். கேட்டு பதவியை எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்காது. பதவியை கேட்காமல் அந்த பதவிக்கு தகுதியான மனிதனாக நீங்கள் இருந்தால் அந்த பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். அவனுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பதவிகள் கேட்கப்படக்கூடாது. பதவிகள் சுமத்தப்பட்டால் அல்லாஹுவை நம்பி நீதியாக நியாயமாக, இது குடும்பம், இது ஊரான், இவன் வந்தவன், இவன் புதுசா குடியேறியவன், இவன் கல்யாணம் முடிச்சு வந்தவன், இங்க கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறவன், இங்க தொழில் செய்கிறவன் என்ற ஜாகிலியத்து நிறைந்த பண்பாடுகளுக்கு அப்பால் என்னுடைய ஊர் மக்கள், எங்களுடைய மஸ்ஜிதை சுற்றி இருக்கிற மக்கள், நாங்கள் எல்லோரும் கொள்கைவாதிகள், நாங்கள் எல்லோரும் குர்ஆனுக்காக, சுன்னாவுக்காக, மார்க்கத்துக்காக ஒன்றுபட்டவர்கள் என்ற சிந்தனை மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இவன் அயல் ஊரான், இவர் இந்த ஊரார், இவர் அந்த ஊரார், இவர் இப்படிப்பட்டவர் என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானவர்கள் என்ற சிந்தனையோடு ஜாகிலியத்துடைய பண்பாடுகள் அற்ற நல்ல நிர்வாக தெரிவுகள் இன்றைய ஹுத்துபாவின் பிறகு நடைபெறுவது மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. பாருங்க, முஸ்லிமில 3729வது செய்தி. இந்த செய்தியை பாருங்க, சுபஹானல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், சாதாரணமானவர் அல்ல, ஒரு நபித்தோழர். அபூதர்ரே, இந்த பூமியில் நீங்கள் தனிமையில் தான் வாழ்வீர்கள், இந்த பூமியில் நீங்கள் தனிமையில் தான் மரணிப்பீர்கள், நாளை மறுமையில் நீங்கள் தன்னம் தனியாக எழுப்பப்படுவீர்கள் என்று இறை தூதர் ஊடாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டு தனிமையில் வாழ்ந்து தனிமையில் மரணித்து போன மிக பேணுதலான ஒரு மனிதர் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யா ரசூலுல்லாஹ் என்னை நீங்கள் ஒரு பதவிக்கு அமர்த்த கூடாது? ஏன், என்ன காரணம்? என்னை ஒரு பதவி தரமாட்டேன் என்று சொல்கிறீர்கள், ஏன் அமர்த்த கூடாது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்காக பல தியாகம் செய்தவர்கள். ஒரு மாசம் 2 மாசம் உணவுகள் இல்லாமல் ஜம்சம் தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டு காவிர்கள் அடிக்கிறார்கள் என்பதற்காக காபாவுடைய சீலைக்குள் மறைந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதராக இந்த உலகத்தில் திகழ்ந்த ஒரு நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபூதர், அபூதர்ரே, இன்னக தஈஃப், நீங்கள் ஒரு பலவீனமானவர். நான் பின்னால ஒரு செய்தி சொல்லுவேன். மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர அவர் வேறு யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது. 5 நிபந்தனைகள். அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், மறுமை நம்பிக்கை இருத்தல், தொழக்கூடியவராக இருத்தல், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனிதராக இருத்தல், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத மனிதராக இருக்க வேண்டும். இப்ப இவனை எதிர்த்திட்டமுண்டா அடுத்த 3 வருஷத்துல நம்மளை இவன் தலைவராக தெரிவு செய்ய மாட்டான். இப்ப நம்ம இவங்களுக்கு சாதகமா சொன்னா நிர்வாகத்தில் எப்பையும் இருக்கலாம் என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் பயம், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், பயம்தான் உனக்கல்ல, உன் சொத்துக்கல்ல, உன் வீடு வாசல் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கல்ல. நான் அல்லாஹுவை நம்பி பதவி எடுத்தவன், அல்லாஹுடைய உதவி எனக்கு இருக்கும்,
நான் இந்த தலைமை என்று சொல்லுகிற நிர்வாகம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ற ஒரு பயமில்லாத மனிதராக இந்த தலைமை பதவிக்கு அவர் தகுதியானவர் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபூதர், அபூதர்ரே, இன்னக தஈஃப், நீங்கள் ஒரு பலவீனமான ஒரு மனிதர். வ இன்னஹ அமானா, பதவி என்பது ஒரு அமானிதம், பதவி என்பது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா, நாளை மறுமையில் இந்த பதவி என்பது கேவலத்தையும், நாளை மறுமையில் இந்த பதவி என்பது இழிவையும் உங்களுக்கு கொண்டு சேர்த்து விடும். எனவே இந்த பதவியை நீங்க கேட்காதங்கப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒரு பதவிதான் இந்த நிர்வாக பொறுப்பு என்பதை மறந்துடாதங்க. குளிக்க போய் சேத்த பூசின மாதிரி நம்மள தகுதி இல்லையா, வந்தோமா, தொழுதோமா, நடக்கிற தவா விஷயங்கள்ல கலந்து கொண்டோமா, ஒரு ஒதுக்குப்புறமா இருந்தோமா, தௌபா செய்தோமா, வணங்கினோமா, இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுத்தோமா, அல்லாஹுக்காக வாழ்ந்து ஒரு மூலையில மௌத்தாகிட்டு போறதுதான் நமக்கு நல்லதிலும் நல்லது. தகமை இருக்குதா, நேர்மையாக நடப்பீங்களா, பழி வாங்க மாட்டீர்களா, அல்லாஹ்வுடைய சொத்துடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க முடியுமா, அநியாயம் இழைக்க மாட்டீர்களா, பாவங்கள் செய்ய மாட்டீர்களா, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் அம்பலத்திலும் அந்தரங்கத்திலும் நியாயமான மனிதனாக உங்களால் வாழ முடியுமா? நீங்கள் இந்த பதவியை எடுவுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் மறுமையிலும் கை சேதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பண்பாடுகள் உள்ள, அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லுகிற நிபந்தனைகள் உள்ள நல்ல சாலிஹான மக்கள் இந்த பள்ளி வாசலுக்கு தகுதியானவர்கள் என்பதை நீங்கள் தான் இன்று பொறுப்பாளிகள். ஊர் மக்களாகிய நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். எனவே சொந்த கோபதாபலுக்களுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய மாளிகை என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இந்த நிர்வாக தெரிவை செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல நிர்வாக சபையை இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் கொண்டு சேர்க்க போதுமானவன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிர்வாகம் என்பது அது ஒரு அமானிதம். நிர்வாகம் என்பது தகுதி இல்லை என்றால் மறுமையில் கேவலம். நிர்வாகம் என்பது மற்றவர்களுடைய பதுவாவை நமக்கு பெற்றுத் தருகின்ற, நியாயம் இல்லாமல் நடந்தால் அதுக்கு தகுதியான மனிதனாக மாறுவது என்பதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்து பார்த்தோம். அந்த நிர்வாகத்துக்கு தகுதியான மனிதர்கள் 5 நிபந்தனைகளை குர்ஆன் சொல்கிறது, அதையும் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல சொன்ன ஒரு செய்தி புகாரியில 7151வது செய்தி. சுப்ஹானல்லாஹ். அத்தைனா மஅக்கல் இப்னு யஸார் நஊதுஹு. மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற நேரம் இந்த ஹசன் என்று சொல்லுகிற ஒரு தாபி வந்து இவரை பார்க்கிறார்கள். பார்க்கிற நேரத்துல அவர் சொல்றார், ஃபதகல அலைனா உபைதுல்லா, எங்களிடத்தில் உபைதுல்லா அப்படியே வந்தாங்க. வந்தபோது ஃபகால லஹு மஅக்கல், இந்த மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த நேரம் மௌத்தாகிற நேரம், மரண தருணத்துல பேசுகிற செய்தி. புரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்கள் பயந்த செய்தி. மரண தருணத்தில் இருக்கிற போதும் மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அவர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஊரிலே உள்ள ஒருவர் வந்து அவரை நோய் நலம் விசாரிக்க வருகிறார். அந்த நேரத்தில் மஅக்கல் இப்னு யஸார் மரண தருவாயில் இருந்த அந்த மாமனிதர் பேசுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்லித் தரட்டுமா? என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மா மின் வாலின் எலி ரஅயத்தம் மினல் முஸ்லிமீன், எந்த ஒரு மனிதன் முஸ்லிம்களுக்கு பொறுப்பானவனாக, ஒரு தகுதிக்கு பொறுப்பானவனாக, அல்லது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு விஷயத்துக்கு ஒரு நிர்வாகியாக அவன் நியமிக்கப்பட்டு
அவன் அந்த விஷயத்திலே அவன் நீதி நியாயம் இல்லாத அநியாயம் இழைத்த மனிதனாக எவன் மௌத்தாகிறானோ இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ், அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். நஅூது பில்லாஹி. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஒரு சமூகம் ஒப்படைக்கப்பட்டு அதிலே அவன் சரியானவனாக நடக்காமல் அநியாயம் இழைத்தவனாக அவன் மௌத்தாகிறானோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி விடுகிறான், சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்ற செய்தியை அந்த நபித்தோழர் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட அமானிதம் நிறைந்த இந்த பதவியை நானும் நீங்களும் சுமந்து கொண்டால், அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அல்லாஹுக்காக அதை தலையில் மீது வைத்து செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உதவியும் இருக்கும். அதற்கு நீங்கள் தகுதி இல்லை என்றால் உங்களுடைய உள்ளம்தான் உங்களுக்கு சாட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது ஒரு மஸ்ஜித், இது ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கான நிர்வாக தெரிவு ஜும்மாவுடைய தொழுகையை தொடர்ந்து நடைபெறப் போகிறது. இந்த மஸ்ஜிதுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத எந்த ஒரு வார்த்தைகளும் பேசப்படக்கூடாது. நீங்கள் ரோட்டுல பேசிருப்பீங்க, வீட்டுல பேசிருப்பீங்க, உங்களோட தொழில பேசிருப்பீங்க. இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். இங்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வானவர்களின் ஊடாக பதிவு செய்யப்படுகிற வார்த்தைகள். சண்டித்தனங்களோ சண்டைகளோ போடுகிற ஒரு இடம் அல்ல இது மஸ்ஜித். இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், உங்களுடைய வீடு கிடையாது. இது சத்தம் போடுகிற, கூத்து போடுகிற, கோபத்தை கொட்டித்திருக்கிற ஒரு இடம் அல்ல. தொழுக வந்த ஒரு நாங்கள், ஒரு ஹுத்பாவுக்காக வந்த நாங்கள் சகோதரத்துவத்தோடு தோளோடு தோள் நின்று காலோடு கால் சேர்த்து தொழுகின்ற எங்களுக்குள் தொழுது முடித்ததும் கால்கள் வேறாகலாம், தோள்கள் வேறாகலாம், குணங்கள் வேறாகிவிடக் கூடாது. அத்துணை உறவுகளும் என்னை போன்ற மானமுள்ள, மரியாதை உள்ள, குடும்பம் உள்ள, பிள்ளைகள் உள்ள, தன்மானமுள்ள மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒருவருடைய மானம் முக்கியமானது. நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளில் ஒருவருடைய கண்ணியம் மிக பிரதானமானது. நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து தொழில் செய்கிறவராக இருக்கலாம், இன்னொருவர் வெளியூரில் இருந்து வந்து வளர்ந்து திருமணம் முடித்தவராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீங்கள் இரண்டு பேரும் சமம், வித்தியாசம் இறையற்றத்தான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய மாளிகை. இன்றைக்கு எங்கட ஊர்ல ஒரு நிர்வாக தெரிவு நடந்தது. அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நாங்கள் அமைத்து கொண்டோம் என்ற நல்ல பெயர் உங்களை ஊரை சுத்தி இருக்கிற முஸ்லிம் கிராமத்துக்கு அந்த செய்திகள் நல்ல செய்திகளாக போகட்டும். இன்று ஒரு இடத்தில் நிர்வாக தெரிவு நடந்தது. சுபஹானல்லாஹ், பள்ளி வாசல் மார்க்கெட்டை விடவும் மோசம். அங்கு நடந்த வார்த்தைகள் பள்ளி வாசலில் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. அடிகளும் புடிகளும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் என்ற கெட்ட பேர்களை இந்த ஊர் நிர்வாக தெரிவு சுமந்து போகக்கூடாது என்பதை அல்லாஹுக்காக விடயமாக கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கிற அத்துணை பேரும் அவசரப்படாமல், இது மஸ்ஜித், யா அல்லாஹ், நிர்வாகம் எப்படி முக்கியமோ அதே போன்று தஅவா என்பது மிக பிரதானமானது. பள்ளி ஒரு பக்கம் ஒரு கண்ணி என்றால், மறுபக்கம் இந்த ஊரில் உள்ள சீர்திருத்தம், தஅவா அத்துணையும் மிக பிரதானமான இரண்டு கண்களை உடையது என்பதை அல்லாஹ் கிட்ட கேட்டு நல்லவர்களை, நீ நாடக்கூடியவர்களை, இதற்கு தகுதியானவர்களை கொண்டு சேர்த்து விடு என்று பக்குவத்தோடும் பணிவோடும் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஊராக, நல்ல மக்களாக, சாலிஹான கிராமமாக அல்லாஹு தஆலா இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.